குளிர்காலத்தில் முருங்கைக்கீரை எங்கே தேடியுமே கிடைக்கல. பட் இப்போ வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வாங்கினீங்கன்னா பொரியல் மட்டுமே செஞ்சிட்ருக்காம இந்த முருங்கைக்கீரை சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு குக்கரில் 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கூடவே 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதுலேயே நல்லா வேகட்டும். கடைசியாக நெய்யில் முந்திரி வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.